இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஒரு உயிர் இழந்த ஒரு குடும்பத்துக்கு பணம் கொடுத்தா செலவிச்சிருவாங்க. வேற எது பண்ணாலுமே அது செலவிச்சிரும். ஒரு உத்தியோகன்றது அந்த குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போற விஷயம், வளர்ச்சிக்கு. அதுவும் அரசாங்க உத்தியோகன்றது மேலும் இன்னும் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தகுதி அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள்ன்றதை ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணி கிளியரா கொடுத்துருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய செயலை நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்கிறீங்க? தன்னை விமர்சித்து தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பி கொடுத்த பெண், உங்களுக்கும் வேலை இருக்கு, உங்க குடும்பத்துக்கும் நாங்க வேலை கொடுக்குறோம் வாங்கன்னும் போது அந்த அம்மா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இதற்கு போயிருப்பாங்க. எதிர்த்து பிரச்சாரம் பண்ண திருமாவளவன் போன்றவர்களை கூட்டணிக்குள்ள அரவணைச்சு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. தன்னை விமர்சித்தவங்களை கூட கண்டமேனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்களோ அவங்கெல்லாம் அமைச்சர்களாக கூட ஆக்கப்பட்டார்கள். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கமெண்ட்ஸுக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சிகே உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். வாழுங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், நம்ம நேயர்கள் பல கேள்விகள் உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா சிஎம் விஜய் 2026ன்றவர் வந்து நம்மளுடைய எல்லா வீடியோஸ்கிலையும் அவர் கமெண்ட் பண்ணுவார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எப்படி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார், அதே மாதிரி இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். குறிப்பாக கரூர் மக்கள் மனதில். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நிமிடமும் அந்த ஒரு குடும்பமும் கண் கலங்கியது. தலைவர் தளபதி அவர்களின் கண் கலங்கினார். இது வந்து ரொம்ப உருக்கமான பதிவா போட்டிருக்காரு. இது ஆக்சுவலா நம்ம நேற்று இந்த வீடியோல பேசியிருந்தோம். அதாவது ஒரு உயிர் இழந்த ஒரு குடும்பத்துக்கு பணம் கொடுத்தா நம்ம அந்த தனுஷ் பட டைலாக் சொல்லியிருந்தோம். பணம் இருந்தால் பிடிக்குவாங்க, சொத்து இருந்தால் பிடிங்குவாங்க, ஆனால் படிப்பை வந்து பிடுங்க முடியாது. அந்த மாதிரி பணம் கொடுத்தா செலவிச்சிருவாங்க. வேற எது பண்ணாலுமே அது செலவிச்சிரும். ஒரு உத்தியோகன்றது அந்த குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிற விஷயம், வளர்ச்சிக்கு. அதுவும் அரசாங்க உத்தியோகன்றது மேலும் இன்னும் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. ஸோ அவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் பென்ஷன்ஸு இதெல்லாம் வந்து இருக்கு. இதில்னா அவங்க ரொம்ப கிளியரா தகுதி அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள்ன்றதை ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணி கிளியரா கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பல விமர்சனங்கள் மக்களிடையே கொண்டு போறது, நெகட்டிவா கொண்டு போறது. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் பதவி போயிடுதுன்ற மாதிரி ஒரு விஷயம். எத்தனை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பணம் கொடுக்க முடியாம வேலை வாங்க முடியாம போனவங்க எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர், எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு KNR ஊழலே இருக்கு. ஊழல் ஏற்கனவே அது வந்து கேஸாவும் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு லெவல்ல இருக்கிற இந்த இஷ்யூவை எப்படி இவங்க இவ்வளவு பெருசா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய செயலை நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்கிறீங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கேற்ற மாதிரி நேற்று பல பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் நம்ம கமெண்ட் பண்ணியும் நம்ம சொல்றது சரின்றத விஷயத்த எல்லாரும் பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் சார், அவங்க என்ன குரூப் 1 பதவியா கொடுத்தாங்க. பாவம், ஏதோ இந்த உதவியாளர் பதவி கொடுத்ததுக்கே இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல சில அரசாங்க உத்தியோகங்கள் நேரடியாக அரசு நினைச்சா பண்ணலாம். அது சில இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இதை கொடுக்குறாங்க. அது இவங்களுக்கு எங்க குத்துது, இவங்களுக்கு எங்க சரி நான் கேட்கறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோவில்ல வந்து கண்காணிப்பாளர் கொடுக்குறாரு சும்மா, இல்ல ஒரு மேற்பார்வையாளர் கிளீன் பண்ற மேற்பார்வையாளர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை உனக்கு குத்தா செஞ்சிருவியா? குரூப் 1 எக்ஸாம் எழுதுறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொசிஷனுக்கு வேலை டார்கெட் பண்றாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. மக்களுக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறதுனால மக்கள் எல்லாம் கேட்டு நம்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய முட்டாள்தனமான விமர்சனம்ன்றதை நான் திருப்பி பதிவு பண்றேன். சிறப்பு சார். அடுத்த ஒரு கமெண்ட் வந்து சொல்றேன். எஸ்தர் ராணி நம்ம ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, 20 லட்சம் பணத்தை திருப்பி அனுப்பிய பெண், அதாவது அப்ப
இப்போது அரசு வேலையை வாங்கியது எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. நான் இதுதான் வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த ஆட்சியை பத்தின ஒரு தராசு வைக்க வேண்டிய இடத்த இங்கதான் நான் சொல்றேன். என்னன்னா, தன்னை விமர்சித்து தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பி கொடுத்த பெண் தன்னிடம் வந்து வேலை, அதாவது அவங்க கேட்கல, இக்னோர் பண்ணி கூட இருக்கலாம். ஆனா இவங்க நான் வேலை கொடுக்குறேன்னு உடனே அவங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மேபி நான் அன்னைக்கு நான் பண்ண விஷயத்த ரெக்ரெட் பண்ண, நான் ஃபீல் பண்ண தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா தயங்கி இருப்பாங்க வந்து கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ. அந்த தயக்கத்தை உடைச்சி நேரடியா உங்களுக்கும் வேலை இருக்கு, உங்க குடும்பத்துக்கும் நாங்க வேலை கொடுக்குறோம் வாங்கன்னும் போது அந்த அம்மா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இதுக்கு போயிருப்பாங்க. இதுதான் விஷயம். இதுதான் முதலமைச்சர் ஜெயிச்ச உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போனதோ எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கான ஒரு ரீசன். அதே மாதிரி எதிர்த்து பிரச்சாரம் பண்ண திருமாவளவன் போன்றவர்களை கூட்டணிக்குள்ள அரவணைச்சு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. சோ இந்த பாலிடிக்ஸ் வந்து யார் பண்ணுவா? தன்னை விமர்சித்தவங்களை கூட இத ஜெயலலிதாக்க சொல்லுவோம். நம்ம 91 96 பீரியட்ல அங்க எம்ஜிஆருக்கு மாறும்போது ஜானகி ஜெய அணி போகும்போது யாரெல்லாம் எதிர்த்து கண்டமேனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்களோ அவங்கெல்லாம் அமைச்சர்களாக கூட ஆக்கப்பட்டார்கள். காளிமுத்து அவர்களை வந்து ஸ்பீக்கராகவும் அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. ஸோ அது அந்த பண்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அரசியல் வந்து திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யறாருன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவங்க வந்து அவங்களால தலைவர்கள், அவங்க கிட்ட பண்ணும்போது பேர் கிடைக்கிறது இல்லை. இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நம்ம அதை யாரும் கேட்க போறதே கிடையாது. விமர்சிச்சா கூட அவங்க தான் வேணான்னு சொன்னாங்க, கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அங்கேயும் அவங்க வந்து இறங்கி அதை செஞ்சாங்கன்றது தான் நான் வரவேற்கிறேன். விஜய் அவர்களுடைய கருணை உள்ளம் இதுல தெரியுது. நான் அதான் சொல்றேன், அதோடைய உள்ளம் தான் நான் சொல்றேன். அமைச்சர் நம்ம கூட வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டாருன்ற நம்ம கூட எப்படி இருந்தாங்கன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சார், அடுத்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நேர் முண்டாசு பாரதின்றவரு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னா, திருமாவளவனும் ஸ்டாலினும் ஏதோ பெரிய சூழ்ச்சியை செய்துவிட்டது தான் திருமா இங்க வந்திருக்கிறார். அதை வைத்து ஸ்டாலின் மிரட்டுவதாக தெரிகிறது. அதுதான் பச்சொந்தியாக மாறுகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. இந்த சந்தேகம் முதல்ல எழுப்புனது நம்ம தான் நான் நினைக்கிறேன். திருமாவளவனை நம்பக்கூடாதுன்றதுக்கு 100% 100 பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அன்னைக்கு அதாவது ஆட்சியில் அவர் கூட்டணியில் சேர்க்கும் போது நம்ம விமர்சித்தோம், தொடர்ந்து விமர்சித்து இருந்த போது கூட டிவிகேவின பல பேர் நம்மளுமே விமர்சிச்சாங்க. நீங்க சொல்ற தப்பு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த கமெண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவங்க எல்லாரும் இப்ப வந்து அண்ணா நீங்க சொன்னது கரெக்டு தான், அவரை நம்ப கூடாதுன்னு தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல வராங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம திருமாவளவனை எந்த ஒரு பர்சனல் அஜெண்டால இருந்து நம்ம விமர்சிக்கல. அவருடைய செயல்பாடுகளை காலங்காலமா 25-30 வருஷமா நம்ம அவரது ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த பார்த்ததுல இருந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? ஜெயலலிதா அவர்கள் 2001 கூட நிக்க வச்சு தூக்கி 2006 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தோத்தாங்கன்னு கழட்டி விட்டுட்டு நேரா போய் திமுக கூட போய் கூட்டணி வச்சிங்க. அன்னைக்கு தொடர்ந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நடுவுல ஒரு மக்கள் நல கூட்டணி நடுவுல போனாரு. அது தவிர மீதி எப்பவுமே திமுகவுடைய ஃபாலோஅப்ல அன்னைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு அவர் பேசுறாரு, எனக்கு பக்கத்துல வந்து சேரு கூட ஒரு சேரை விட்டுதான் அமைச்சரோ உட்காருவாங்க. அந்த தீண்டாமை திமுகல இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு அப்படி சொன்ன நீங்க உங்க பக்கத்துல சிஎம் அன்னைக்கு சிஎம் இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவங்க சேர் மாதிரியே ஒரு சேர்ல உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சாங்க. உங்க கையை பிடிச்சி தூக்குனாங்க. அவங்களுக்கு கொடுத்த மரியாதை. அதனாலதான் நீங்க அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்கவே முடியல. உங்களுடைய அரசியல் நீங்க யாருக்காக வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? உங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அவங்களுடைய தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக வந்தீங்க. கடைசியில எங்க செயல்பட்டீங்க? 2 பேருக்கும் நாங்க வந்து சிறுபான்மையர் மக்களுக்காக போராடுறேன்னு கிறிஸ்தவ முஸ்லிமுக்காக போயிட்டீங்க. நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? யாரும் உங்களை ஆதரிச்சு வந்தாங்களோ அவங்களை நத்தாட்டுல விட்டுட்டு போனீங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாமே தாவேக விஜய் பின்னாடி போனாங்க. அதுக்காக பயந்துதான் நீங்க அவரு பின்னாடி போறீங்கன்றதுதான் என்னுடைய மேற்கோள். பட் திருமாவளவன் அவர்கள் என்னைக்குமே ஒரு லாயல்ட்டியாவோ ஒரு ரியாலிட்டியாவோ நடந்துக்கிறாரான்னா இல்ல. அந்த விமர்சனம் அது நேரடியா அவர் எங்கிட்ட உட்காந்து பேசினா கூட நான் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம தயார். அவரை நம்புறதுக்கு நம்ம நம்பாம இருக்கலாம். இப்போ கூட நம்ம இன்னைக்கு நேத்து ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு, நம்ம பேசினா மட்டும் தப்புன்றாங்க. அது எப்படி தோத்தவனும் ஜெயிச்சவனும் மட்டும் உடனே மறுநாளே போய் ஒன்னா பாக்குறீங்கன்னு ஒரு அத அரசியல் நாகரிகம்னு பெருமை பேசின இந்த வாய் இன்னைக்கு அதே வாய் மாத்து. ஏன்னா அவரை விமர்சிக்கிறாங்க. ஏன் பாமக உள்ள வந்து நம்மள வெளியே அனுப்ப பாக்குறாங்கன்ற பயமா? அதுக்கு வெளியே அனுப்பதுக்கு அவங்க நினைச்சாங்களா இல்ல நீங்க துடிச்சிங்களா?
உங்களுடைய பேச்சுனால ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தலைவரை வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்றதுனால தானே மாற்றுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடு தானே உங்களுடைய தோல்விக்கு காரணம். அது நீங்க புரிஞ்சு நீங்க நடந்துக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதே நிகழ்ச்சியில இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாரு சார். அதாவது கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டுமே பாஜக எதிர்ப்புல ஒரு லைன்ல நிக்கிறாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல தாவேகாவும் திமுக நிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறேன். சூப்பர். ஆனா கூட்டணி என்னைக்குமே வச்சது இல்லையா அவங்க? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி வச்சுனா கம்யூனிஸ்ட ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்கு எதிர்ப்பு கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்டுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ். அங்க இங்க அதேதான். நான் ஏன் உங்க கூட நாங்க தனியா நின்னுக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம், நாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நாங்க பண்றோம். அதை நீங்க முடிவு பண்ண கூடாது. உங்களுடைய பர்சன்டேஜ் என்னமோ, உங்க கட்சியுடைய கொள்கையோ உங்களுடைய கோட்பாடு முடிவு பண்றதுதான் உங்களுடைய வேலை. அடுத்த கட்சி எப்படி நடக்கணும், எப்படி போகணும், அதை பத்தி உங்களுக்கான வேலை கிடையாது. நீங்க போய் திமுகவை இதுக்காக நீங்க வாங்க சேர்ந்தா திமுக உங்களை சேர்த்துருவாங்களா? முதல்ல போய் திமுகல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்லுங்க, ஐயா நாங்க விஜயும் சேர்த்து நம்ம நிக்கலான்னு, முதல்ல வெளியே போங்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. சோ உங்களுடைய பேச்சு சுதந்திரம் இருக்கிற இடத்த தேவையில்லாம நீங்க இழந்து தேவையில்லாம விமர்சிச்சு தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காரு. அதை அவர் தவிர்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கான பெரிய அரசியல் எதிர்காலம் கிடையாது. இருக்கிறத ஒப்பேத்தாது அட்லீஸ்ட் நீங்க நாளைக்கு யாராவது எம்எல்ஏ ஒரு பதவி கேட்டா கூட இல்ல ராஜினாமா பண்ணி கூட நிக்க வச்சு ஜெயிச்சா கூட வன்னியரசு பதில் உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கூட அவங்க தயாரா இருந்திருப்பாங்க. நீங்க தேவையில்லாத அரசியல் பண்ணி தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கி இருக்கதும் போது நல்ல கண்ணான்னு நான் பண்ண போறீங்க. இதுதான் நடக்க போகுது. லாஸ்ட்ல பெருசா கெத்து காட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறத கோட்டை விட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. அதேதான் சிஎம் விஜய் 2026 அவர் தான் மறுபடியும் கேட்டிருக்காரு. என்னன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் கைது செய்யப்படவில்லை, தலைமறைவாக இருந்தார்கள், ஒருவேளை காவல்துறை உதவியதா அப்படின்ற கேள்வி வைக்கிறார். கண்டிப்பாக உதவி இருக்கும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் உதவி இருக்குன்னா நம்ம ஏதோ அவங்களை குறை சொல்றோம் அப்படின்ற எண்ணங்கள் இல்லை. நான் இப்போ தேவாவோ நானும் தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஒன்னா வேலை பார்த்துருக்கேன். ஓகேவா? நாளைக்கு தேர்தலுக்கு அப்புறம் தேவா வேற ஒரு தலைமைக்கு கீழே போயிடுறாரு. இருந்தாலும் இந்த பாசம் சும்மா இருக்காது. ஸோ நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது எனக்கு தெரியுதுன்னா, தேவா அண்ணன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க சூதானமா இருந்துக்கோங்கன்னு சொல்றது யதார்த்தமான ஒரு இதுதான். பட் இவர் இந்த விமர்சனத்தை எதை மேற்கோள் காட்டி சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, விஜிலன்ஸுடைய கமிஷன் அருணை மேற்கோள் காட்டி பேசுறாருன்றது தான் நான் கேட்கிறேன். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதை நம்ம ஷார்ட்டா சொல்ல முடியாது. பட் கீழ்மட்ட காவல்துறையினரே இதை சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அவங்களே நான் வரப்போறேன் நீங்க போயிடுங்க, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க எழுப்பின சந்தேகம் ஏவாவலி கேஸ்ல ரிலேட் ஆகலாம் சார். ஏன்னா டிவிஎஸ்சி அவர் மேலதான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அவர் அப்பதான் தப்பிச்சு ஓடினாரு. சாரி சிகிச்சைக்கு போனாரு. சிகிச்சைக்கு போனால தப்பிச்சு போனான்னு நீ சொல்லலாம், தவறு இல்லை. ஆனா அதாவது ஒரு அமைச்சர்லாம் வெளியே போறாங்க, முன்னாள் அமைச்சர்லாம் வெளிநாடு போறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இது. 4 பேர் வருவான், அது மாவட்டத்தை கோலாச்சினவர் வேற, ஏர்போர்ட் வரைக்கும் வருவான், அண்ணன் பாய் பாய் சியூலாம் சொல்லுவான். இவருக்கே இது குடும்பத்துக்கே தெரியாம நைஸா எப்ப போனாருன்னே தெரியலன்ற ரேஞ்சில் அது முக்காடு போட்டாலாம் நான் சொல்ல பண்ணி தான் சொன்னேன். இல்ல வலிக்கு சாரி சார், பாடி ஷேம் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஓகே சார். பல கேள்விகளுக்கு நீங்க சிறப்பாக பதில் பண்ணீங்க. உங்க கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களுக்கும் நன்றி சார். நன்றி.